1970 தான் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். தான் தோட்டத்தில் வாழும் ஓலை குடிசை வீட்டை விட நகரத்தில் உள்ள கான்கிரீட் வீட்டில் வசிக்க வேண்டும், ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என பரந்தாமன் ஆசைப்பட்டது நிறைவேறியது. 2000 தன் மகன் தற்போது இருக்கும் வீட்டை மாடி வீடாக மாற்றி குடியிருந்து கார் வாங்கி வாழ வேண்டும், அதற்கு பெரிய நகரத்துக்கு வேலைக்கு போக வேண்டும் என பரந்தாமன் விரும்பியதும் நிறைவேறியது. 2025 தன் பேரன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு சென்று வேலை பார்த்து அங்கேயே குடியுரிமை வாங்கி வீடு வாங்கி ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அடிக்கடி விமானத்தில் பறக்க வேண்டும் என பரந்தாமன் ஆசைப்பட்டதும் நிறைவேறியது. 2050 தனது பேரன் மகனாகிய கொள்ளுப்பேரன் வேறு கிரகத்துக்கு ராக்கெட்டில் சென்று அங்கேயே வீடு அமைத்து வாழ வேண்டும் என பரந்தாமன் நினைத்ததற்கு மாற்றாக விடுமுறையில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்திருந்த கொள்ளுப்பேரன் தலைகீழாக பேசுவான் என கனவிலும் கற்பனையிலும் கூட நினைக்கவில்லை. கொள்ளு தாத்தா, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ வயசு 100. நீங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நல்ல காற்றை சுவாசித்து உரம் போடாத மருந்து அடிக்காத தானியங்களை சமைச்சு சாப்பிட்டதுனால தான் இத்தனை வருடங்கள் ஆயுளோட மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்திருக்கீங்க. இப்போ நவீனமான இந்த காலத்தில் மாத்திரை போட்டுக்காத ஒரு ஆளை உங்களால் காட்ட முடியுமா? ராக்கெட்டில் வேற கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் எந்திரங்களை நீண்ட காலம் உழைக்கிற அளவுக்கு நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச அதே மனுஷனோட சராசரி ஆயுள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூமியில் என்ன இல்லை? எதுக்கு இன்னொரு கிரகத்தில் வசிக்க நாம் போகணும்? எங்கே போனாலும் நல்ல உணவு வேணும், அது இங்கேயே விளையுது. அதனால் நான் போக போகிறது ராக்கெட்டில் இன்னொரு கிரகத்துக்கு இல்லை, ராகி விதைச்சு சாப்பாட்டுக்கு எடுக்க நீங்கள் பிறந்து வளர்ந்த நம்ம நாட்டில் இருக்கிற தோட்டத்துக்கு என பேச்சு மொழியில் பேசாமல் சுத்தமான எழுத்து மொழியான தமிழில் மிகவும் இனிமையாக பேசினான். கொள்ளுப்பேரனின் பேச்சை கேட்டு அவனது அமெரிக்கா வாழ் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தாலும் 100 வயதை தொட்டுவிட்ட பரந்தாமனுக்கு உடலும் உள்ளமும் பரவசத்தால் பூரித்து போனது.